கடவுளே எல்லாம் நல்லா நடக்கணும் கடவுளே இந்த சிவருமானே என்ன கோயில் நான் பிள்ளையாரே திலக்ஷன் அடிக்கிறேன்னா இங்கண்டு காணையில் அம்மானே லேட் ஆகி பிடிச்சி கண்டிப்பான் பாட்டியன்னா இந்த இப்போ இவருனா இல்லை பிடிக்கண்டு பிடிக்கதான் கிடாக்கு ரமணா இல்லை உப்பனையும் போகிறான் போகிறான் இது வேண்ட பாட்டியா திலக்ஷன் நீ சும்மா மானங்கிட்ட அவன் பாட்டி போற அவனுக்கு கொஞ்சம் ஆட்டை போட்டு சொல்லு ஆட்டு பாட்டி வெட்டினா நீ அவனை பற்றி தெரியும் அவனை பற்றி கேட்காது சரியா நீ வெள்ளனை வேலையை விட்டு வந்துட்டேனே சொல்லலாம் உன்னோட பண்ணைக்கு போய் பண்ணை வழியா பார்த்து அதை சாப்பிட்டு விட்டு பண்ணை போனால் முடிவில் வந்துக்கிறேன் உனக்கு ஆளி இருக்குதானே அடே அவளோட மனசை காயப்பேன் ஒரு நாள் பொம்பளை காய்ச்சல் இருக்கிறேன் முந்தி நான் நீ பள்ளிக்கு படிக்க எப்படி தெரிஞ்சா சொல்லுவான் ஒரு வந்து சொல்லிட்டேன் நான் அவளை காட்டி பாட்டிக்கு போகிறேன் மற்ற படியல் வருவாங்களா பள்ளிக்கூட படிச்சேன் முக்கியமா போச்சா இல்லடா போ இல்லடா பள்ளிக்கூடலாம் திலக்ஷன் படிச்சவனும் இல்ல இல்ல இப்போ உப்ப நீ முடிவோடு சரியோ எனக்கு ஆளி இந்த வெள்ளோண்டு இல்லை நட்பு தானே போ ஹெல்மெட் இல்ல ஹெல்மெட் எல்லாம் வச்சுக்கிறேன் நான் என்னடா உங்களுக்கு பிளான் பண்ணி கொண்டு இருக்கீங்களோ ஆரன் ரோட்ல வருவானே ஏற்றிட்டு போகலாம் இல்ல 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 குரானைக்கா புட்டி என்ன சத்தம் இது ஓய்டனா அப்படி சத்தம் கேட்கும் டேய் 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 ஏன் இதுல நீ பாடுற அங்கால இல்ல பண்ண கிடக்கு உனக்கு விஷயம் அங்கல எல்லாரும் பண்ணை போவாங்க பண்ணையோட எத்தனையோட இயற்கை இடம் இந்த இடத்த பேர் நல்ல இடம் அங்கே பேர் தண்ணி விடுற பேர் பண்ணையில தண்ணி விடுற பாப்பியோ அங்கால சைடால ஓடுது இல்ல சக்காஜா நீ இயற்கை ரசிக்க போற இல்லையோடாப்பா சொல்லு நீ அட்வைஸ் சாக்கொள்ளு நீ சொல்லு இந்த பக்கம் ஒரு வடிவு இந்த பக்கம் ஒரு வடிவு 4 பக்கம் வடிவு இந்த இயற்கையை ரசிக்கிறேன் நண்பனோட இருந்து இயற்கையை ரசிக்கிறான் இந்த முதலாவது வேலை சாப்பிட்றதுக்கு போவோம் என்ன அவன் என்ன பண்ணி தரணும் அவன் ஆட்டுறச்சி திலக்ஷனும் ஆட்டுறச்சி வாங்கித்தார் நீ வாங்கித்தாரு ஆட்டுறச்சி உனக்கு என்ன வேணும் 8 மணிக்கு போவோம் அவன்கிட்ட பேயாம சரி அவன்கிட்ட மேலே நான் அவனை கதைக்கிறேன் அவனோட அவன் பொய்யும் பிரட்டும்டா நாம நம்பினான் அவனை இப்போ பொய்யும் பிரட்டும் அது என்ன வாழ்க்கையெல்லாம் போகுது நான் சாப்பிடுவோம் என்னைய போகிறப்ப இப்போ நீ கழிச்சு என்னைய போகிறப்ப சின்ன கோல் உண்டு இங்கே ஃபோன் ஓப்பன் பண்ணுறேன் சின்ன கோலடாப்பா ஃபோன் ஓப்பன் பண்ணுறேன்னு நீ குடியாங்க ஹலோ படங்கடாப்பா போகிறான் அம்மானே மணியா இல்லை நேரத்துக்கு வாவே ஒரு மனுஷன் அவசர கோல் கட் பண்ணிட்டு அப்படின்டா போ கூட கேட்ப வந்து ஹலோ ஓ நான் பிஸியாக இல்லை அவன் அந்த அரைவின்னு சொல்லி ஒரு காவாளி சொன்ன அவனோட சேரவனாண்டு நான் இந்த நீ சொன்னில்ல சொந்தக்கார வீட்டை போகிறேன்ட்டு அப்பா அதால் வேற விட்டான் கேட்டான் கூட்டி கொண்டே பாருங்க நான் திரும்ப போகிறேன் கூட்டி கொண்டே சாப்பாடு வேண்டிதான் அது நான் தெரியும் தானே எங்களை படிக்கிறதுக்கு நீ சொன்னி செய்யக்கூடாதுன்னா அது கடைசியாக தெரியுது நீ சும்மா உண்டு தம்பின்ற கதையை கேட்டு கொண்டு சொல்லிட்டு இருக்காத எனக்கு ஒருத்தர் முக்கியம் இல்லை நான் சொல்லிவிட்டேன் தானே எனக்கு யாருமே முக்கியம் இல்லை நீ தான் முக்கியம் அவன் கிடந்த அவன் பைத்தியாரன் அது நீ போயிருக்கும் ஓசி சாப்பான்னு சொல்லி போயிருக்கும் நீ கதை அதை டிஸ்டர்ப் பண்ண டிஸ்டர்ப் பண்ணாலும் என்ன இல்லை போகப்படாத டிஸ்டர்ப் பண்ணா நீ தான் எனக்கு முக்கியம் அப்புறம் என்ன இது அப்பயே என்னண்டே நீ மட்டும்தான் போயில்லையோ இல்லாட்டி இப்படி எல்லாரும் போயில்லையோ சித்தப்பாவிட்ட ஒரு மாதிரி வாரான் அப்பா வெடிக்கிறோம் பியா நீ பார்த்து கொண்டு நிற்கலாம் ஒரு நிமிஷம் பொருள் இல்லாமல் உனக்கு ஆடோ என்ன சீ ஃபுட் ஓகே ஆடோ ஓகே ஹலோ வரமாட்டான் போல கிடக்கு போகிற போக்க பார்த்தா எப்ப டாய் என்ன சாமடா இது கொண்டு வந்து இருத்தி போட்டு போய் திரிஞ்சு கொண்டிருக்கான் அதுக்காலம் இதுக்காலம் இதுக்கு நான் இப்போ அவனோட பாட்டிக்காச்சும் போயிருப்பேன் எனக்காக கையில் ஒன்றுமா இருக்கக்கூடாது ஏன்னா சரியான கவலை நீ கையெழுத்து எனக்கு உள்ள நம்பிக்கை இருக்குது நீ என்ன ஏமாற்ற மாட்டேன் உன்னோட லவ் எனக்கு புரியுதா கையில் இருக்காது நீ கையில் அறுத்தோன்னே இந்த உடம்புல இருந்து எல்லா அறுத்தவுமே போனோமா எனக்கு போட்டு அரவிடி வந்துட்டு வலிக்கும் உனக்கு மட்டன் கொத்தோ ரைஸோ என்ன வீட்டோட ஒன்றும் தேவையில்லை ஒரு நிமிஷம் அப்படி கேட்காத ஆர்டர் பண்ணுறதா காய்ச்சணும் இங்கே வருதோ கொத்து ஆனால் அம்மானே வரமாட்டான் போல இல்லை ஆரோடா கேட்கிறா குஜாங்கு
ஓ நீ என் சித்தப்பா கிட்ட போகிறோன்னு சொன்னோன்னே கவலையாக போச்சு என்ன கதைக்கலாம் வேலை முடிச்சுட்டு வரேன் சத்தியமாக எனக்கு இந்த என்னென்னு சொல்ல தெரியல நீ என்னோட கதைக்கணும் ஒவ்வொரு நியூஸும் கதைக்கணும் உன்னோட அப்படி நான் காய்ச்சி கொண்டு இருக்கணும் நான் லவ் பண்ணி இப்போ 6 மாதம் தான் ஆகுது கோல் வருது ஹலோ எங்கேயா மண்டவி ரோட்டில் படுத்து கிடக்குறேன் குஜாங்கல் வந்து ஏற்றிட்டு போங்க அடே அம்மா கொண்டு வந்து இல்லை இருத்தி போட்டு போயிட்டான் அங்கே யாரோட கேட்கிறேன் வாரான் இனி போவான்டா கொண்டு வாரான் பேர போயிடுவான் அப்படியே அடே நீ கேட்குற நீ ஃபோன் காய்ச்சி இருக்கானே நான் 2 நிமிஷம் காய்ச்சிட்டு வரேன் நீ டேய் இல்லை உனக்கு என்னடா வந்துட்டு முக்கியம் நீ கதை போ கொடுமையா கிடக்கு வேற வேற இப்படி பண்றியல அம்மானையா செல்லனா சொல்ற செல்லம் டாட்டி மாதிரி போ அண்ணே 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 யாழ்ப்பாணம் கூட்டிட்டு போயில அண்ணே அண்ணே ப்ளீஸ் அண்ணே அண்ணே இது என்னடா இது போறாங்க அண்ணே 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 யாழ்ப்பாணம் கூட்டிட்டு போவாங்க ப்ளீஸ் அண்ணே அங்க கொண்டு விடுங்க என்ன மட்டன் கொத்து இப்போ நான் வீட்டை போக போறேன்னு தெரியல இருட்டு அடே பாயில வருது அம்மானே போன பறி மட்டன் இது எவ்வளோன்னு சொல்கிறேன்னா அடே நீ தனியா வந்து கதைக்கலாம் தானடா இதுக்கு இது ஏன்டா எங்களை கூட்டிட்டு வாரியல அம்மானையா மனசாராடாப்பா நீங்கள் உங்களை கதைக்க வேண்டாம் தனியா வந்து கதையுங்கோ இதுக்கு ஒரு வழி பார்த்தா தான் சரி டேய் திறப்பதா டேய் திறப்பதா டைம் சாப்பிடணும்னு சொல்றேன் நீ போ நீ டைம் திறப்பதாங்கோ திறப்பதா டைமுக்கு சாப்பிடு ப்ராமிஸா சாப்பிடு ஜி உனக்கு மட்டும் என்ன சாப்பிடு எனக்கு இது கோழி ஓகே இல்லை கண்ணாடி போட்டுக்காத வாரம் அந்த வாரம் அவன் வந்து நான் கண்ணாடி எல்லாம் போட்டுவிட்டு அவன் உன்ன நல்ல மரியாதை சொந்த தங்கச்சின்னு தான் உன்னை சொல்லுவான் ஆனால் எனக்கு அவன் முக்கியம் இல்லை அது ஓகே ஓ இல்லை அப்போ அது ரோட்டில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை 1 hour later இந்த பாட்டிலெல்லாம் கவிஞர்கள் இருக்கிறவங்க அதெல்லாம் நான் பொய்ன்னு நினைக்கிறேன் உண்மையான ரோட்லேருந்து கதைக்கிறேன் ஆனால் எனக்கு ஏதோ இந்த ஏசியில் ஒரு கட்டில் ஒன்று போட்டு அது காய்ச்சி கொண்டு இருக்கோம் ஒரு ஃபீலிங் காதல் சும்மா இல்லை சில காதல்ன்றது உண்மையிலே எனக்கே லவ் பண்ணும்போது தெரியலடா பாரு ஓ நீ கதைக்கிற மட்டும்தான் எனக்கு வேணும் செல்லம் நீ அந்த நிலவு நாளை செல்லம் அந்த நீ அதை பாட்டு நினைப்பீங்கள அந்த முகம் காட்டு நீ இந்த பாட்டு அதை நான் ஒவ்வொரு நாளும் கேட்குறேன் காலம் 5 தரம் பின்னிரம் 5 தரம் கேட்குறோம் இது சித்தப்பா வீட்டு இருந்து என்ன டைம் பறிவினோம் வந்தா அப்புறம் நீ கட் பண்ணக்கூடாது கட் பண்ணுவியோ கட் பண்ணக்கூடா நீ ஓ கட் பண்ணால் நான் கதைக்க மாட்டேன் என்ன பண்ணைக்கு வந்தால் சைட் அடிப்போம்னு வந்தா சனியன் வந்து பேர் கடலை குந்தி இருந்து பார்த்து கொஞ்சம் சைட்டாக இருந்தாலும் பரவாயில்லை கடலுக்குள்ள கல்லுக்குள்ள குந்தி இருந்து கொண்டு எங்கே இருக்கிறது நான் ரவி எம்மி என்னடா இருக்கிறேன் நான் இதில் இருந்து ஏறுறதுக்கோ எனக்கு பின்னுக்கு சரி ஏன் இருக்க இதில் என்ன சும்மா இருக்க சும்மா டே பண்ணைக்கு என்னது கடை வாரது நினைச்சேன் என்ஜாய் பண்ணாமா 2 ரால்வடியை திண்டமா அதுலேருந்து நடந்து போகிறாக்களை வேடிக்கை பார்த்தோமா என் பண்ணைக்கு வரல என்ஜாய் பண்ணாமல் ரால்வடை தின்னாமே வார நான் அதுக்கு தான் மாறினான் ஏன் இதில் இந்த கடலை வரிக்க பார்க்குறேன் வீட்டை சண்டையடா வீடுண்டா 1000 சண்டைகள் இருக்கத்தான் செய்யும் அப்போ ஒரு நாள் பேசினேன் இல்லை இல்லை பேசி போட்டேன் எங்கடப்பா பேசுகிற பேச்சுக்கு நான் கடலுக்கு உள்ளே இருந்து யோசிக்கணுமாடா நீ அப்பா இன்னைக்கு பேசி போட்டேன்னு யோசிச்சு கொண்டிருக்கேன் சொல்லு என்ன பிரச்சனை நண்பருக்கு சொல்லாமல் இந்த பிரச்சனை இல்லை வீட்டை பொம்பளை வாங்கினா வேலையிலோட கேட்டா மட்டும் பிள்ளையில பாக்கு அதான் பிரச்சனை அதுக்கு ஜோதிச்சு கொண்டு இருக்கேன் இல்லைடா நீங்கள் பார்த்து நல்ல வேலை செய்கிற பிள்ளையா பார்த்து வீட்டோட மாப்பிள்ளையா போகக்கூடாது லூசு மாதிரி காய்க்காத வீட்டோட மாப்பிள்ளையா போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை அது பிரச்சனை தான் எல்லாருக்குமே வேலைன்றது வேணும் இதுக்குள்ள ப்ரைவேட்டில் வேலைங்கிறேன்னு சொல்கிறேன் அந்த போன வேலை இருக்குது தானே
கவர்மெண்ட் வேலை வேணும்ன்றாங்க. கவர்மெண்ட் வேலை இதுக்கு எங்கே நான் போய் எடுக்கிறது? இப்போ கவர்மெண்ட் வேலையில் எடுக்கலாம் எத்தனை பேருக்கு உனக்கு தானே முதல்ல வந்துட்டு. அதானே சரி, அதுதானே ப்ரைவேட்டில் வேலை செஞ்சால் அந்த வேலையை விட்டுட்டு வந்து நான் எக்ஸாம் எழுதுறேன் ஒரு சவுண்ட் நடக்குது இல்லை. வேலை கவர்மெண்ட் வேலை எடுக்கணுமெண்டா இப்போ ஏலாது. சரி ப்ரைவேட்டில் வேலை செய்கிறேன், வேறு எதுவும் அந்த வேலையை தான் விட்டுட்டேன்னு சரி வேறு எதுவும் வேலையை எடுத்தாங்கன்னா இல்லை. அப்போ இதுக்குள்ள வேலை எடுக்கும், வயசும் கூட்டிகிட்டு போகுது, வீட்டை அக்கா இருக்கா, அப்போ அக்காவுக்கு தான் நம்ம பார்க்குவோம். அடி அதுகள் அக்கா பார்க்க என்ன முதல் சேர்த்து எந்த சீதங்கீதம் வந்து அதால் கட்டி வைக்கலாமோண்டு குழப்பி கொண்டிருக்கல் மனுஷரை. நான் வேலையும் எடுக்கல். சரி வீட்டையும் தண்டமாக இருப்போம், எங்கேயும் ஏதாவது சொந்தமாக தொழில் செய்வேன், கையில் காசும் இல்லை. அண்டைக்கு எங்கட சித்தப்பரை தெரிந்தானே, சித்தப்பட்ட போய் கேட்டான் நான் காசு. சரியோ கொஞ்சம் காசு தருவாங்க நம்பிக்கையில் போய் கேட்டு. அதானே சித்தப்பட்ட போய் கேட்டான் காசு. சரியோ அவர் சொல்கிறாரு உனக்கு 10 லட்சம் நான் லோன் எடுத்து தருவேன், ஆனால் வட்டியோட நீ காசு தரணும். அதான் வட்டியோட காசு தரணும், 1 வருஷத்தில் காசு வைக்கணும்ன்ற. 1 வருஷத்தில் அவர் 10 லட்சத்துக்கு இப்போ என்ன போடலாம் நினைக்கிறேன்? ஒரு கடை கூட போடல அவங்க, வடக்கடையும் போடலாம். அப்போ நான் இதுகளையும் தாண்டி சொந்தக்காரன்றீங்கன்னு ஒரு உதவி இல்லை, வெளிநாட்டுலேயும் அவைகள் உதவி இல்லை. அப்போ இப்படி இருக்கீங்க நான் வேலைக்கு போகிறதா இல்லாட்டி வீட்டை கிடக்குறா? வீட்டை கிடக்கு இன்றைக்கு அப்பர் சும்மா படுத்துக்கிறான் தான், படுத்து கிடக்க வந்து விட்டார் செவ்வளோ போதி அடிக்கொண்டு. ஒரு நாளும் அந்த மனுஷன் அடிச்சே இல்லை எனக்கு. ஏன் அடித்தார் எதுக்கு அடித்தாருன்னு ஒன்றும் தெரியல, விட்டார் செவ்வளோ போதி அடிக்கொண்டு. அது உண்மைதானேடா. இப்போ இந்த காலங்களில் வீட்டை வெட்டியாக படுத்து கிடந்தா அடி என்ன உதவி இம்புட வாங்க தான் வேணுமாடாப்பா. வேலையை பார்த்துக்கிட்டு வேலையை பார்த்து அடே நான் அம்மானையா அந்த கடைசி வேலை ஒழுங்காக தான் பார்த்துக்கொண்டு தான். சரியோ அங்கே எனக்கு ஒரு வேலை பொய் சொல்லக்கூடாது நான் யோசிப்பேன். சரியா அவன் ஒருத்தன் பொய் சொல்ல நான் மாட்டி விட வேலையை விட்டு துரத்திட்டான்டா. அதை நான் இவேட்ட வந்து சொன்னா இவேல் சொல்லின்னு நீ எதுவும் சொரிக்க வச்சிருப்ப, அதனால வேலையை விட்டு துரத்தினு. இந்த காலத்துல நல்லவனா வாழ்ந்தா ஒன்று நாய் கூட மதிக்காதுடா. அதுக்கு என்ன அதுக்கு சரியடா. ஒரு நான் கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன். ஆனால் என்ன சொல்லி இப்போ எனக்கு இருக்கிற மெயின் வச்சு அக்கா இருக்கிறாளா இவ்வளவு ப்ரெஷர் பண்ணினேன். இப்போ அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சுட்டோம்னா இந்த லைஃப்பை நான் பார்த்துட்டு போவேன். சரி அப்படி போவோம்டா முந்தி செஞ்ச குழப்படிகளடா அம்மானே. நான் முந்தி தெரியும் தான் எனக்கு இவங்களுக்கு சும்மா போட்டு அடிக்கிறதும் மற்றது சொறிகிறதும் அந்த குழப்படி அந்த டைம்கள் செஞ்சு அதை கொண்டு வந்து இப்போ சேர்த்து கொண்டு நிற்கினேன். நான் இப்போ ஒரு சோழிக்கும் போகிறல இந்த வாட்டில் இருக்கேன். இவங்களுக்கு இப்படி பண்ண எனக்கு எப்படி இடம் இருக்கு? அது சரி சரி யோசிக்காத, எல்லாருக்கும் காலம் மாறும்தான். இல்லை காலம் மாறும். நான் எனக்கு உழைக்காம என்னோட குடும்பம் தான் இவ்வளோ காலம் அங்கே வேலைஞ்சு உழைச்சி கொண்டு இருந்தேன். அப்படி இருக்கு கிவியல் வந்து ஒரு ரீசனை சொல்லி கொண்டு இருந்தா அப்படி இருக்கு. ஆனால் யோசிக்காது, யோசிச்சு என்ன தேட காணப்படும். ஏதாச்சும் ஒரு முடிவை தேடி போனா தாண்டா யோசிக்காது. அது நான் இது சோழிலாம் இங்கே அடிச்சு கொண்டு சும்மா எப்போ வீட்டை வந்து அரிச்சு கொட்டி கொண்டிக்கிங்க. அப்போதான் நான் இதுக்கு வந்துருக்கேன். எனக்கு பிரச்சனை இருக்கு. அதுதான் நான் இது சொல்லி அல்ல அப்பர்கிட்ட சொல்ல அம்மாட்ட சொல்ல உனக்கு கேட்கினது. நண்பன் நான் இருக்கேன் சொல்லிட்டு கவலையை மறந்துட்டு நீ போய் வீட்டை கதை இதுதான் பிரச்சனை. நான் இனிமேல் வேலை தேடுறேன், எனக்கு வேலை தேடுறேன், நான் அக்காவுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுக்காண்டி போல யோசிச்சு கொண்டிருந்து எதுவுமே வரப்போறது இல்லை. உனக்கு தான் பிரசன் வரும், உனக்கு தான் பிரசன். நீ அதுலேருந்து வெளியில் வந்து அதுக்கு தனி காலங்கள் எடுக்கும். நீ வெளியில் வாடா, வெளியில் வந்துட்டு வேலையை தேடுது, வேலை கிடைக்கும், கிடைக்காண்டு நீ சரியா வேலை கிடைக்கும் தெரியும். அங்கே இங்கே கேள் ஆனால் இங்கே இதில் இருந்து யோசிச்சா இந்த கடலை பார்த்தா அந்த அதுக்கும் அமைதியாக இருக்கு. நீ அமைதியாக இருந்தால் அது இப்போ நான் போ இல்ல இல்ல நான் வெளிய நீ போ இல்ல நீ போ அப்படி எல்லாம் விட்டு இல்ல நான் ஒண்ணு ஃப்ரெண்ட் இப்படி எல்லாம் விட்டு நீ போடா. நான் வருவேன் போ, நான் வருவேன் போ. நீ போ, நான் வருவேன் நீ போ போ, நான் வருவேன் போ, வர்றேன் போ, வாரம் போடா. ஒரு வேலையில் உண்மையாக இருந்தா அவன் தான் பொய்யாச்சுறான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை தூக்கி வெளியில் விடுறாங்க. ஒரு கவர்மெண்ட் வேலை எடுக்கணுமெண்டா கூட அரசியல்வாதிகளை சப்போர்ட் தேவைப்படுது.
சரி இப்போ கவர்மெண்ட் வேலை கொடுக்குதுண்டா கூட அதுவும் இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுங்க. உங்களை பெத்தாக கூட எதுவும் உதவி செய்யுங்க. உங்களை சொந்தக்கார கூட எதுவும் உதவி செய்யுங்கடா. ஒரு சாதம் இல்லை. நான் விருப்பப்பட்டு தான் படித்தேன். நான் அந்த கோர்ஸை விருப்பப்பட்டு தான் படித்தேன். படித்து முடித்து 2 வருஷம் ஆகிட்டு. படித்த படிப்புக்கான வேலை கூட என்கிட்ட இல்லை. ஏன் படிக்கிறேன்? ஏன் வேலைக்கு போகிறேன்? என்னத்துக்கு வாழ்கிறோம்ன்ற ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்காமான்னு இதான் நீங்கள் கனவேருக்கு நடக்குது.